பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ප්‍රේමාන්තනය සුබ පැතුල පිළිගන්නවා. நீங்க பார்த்து கொண்டிருக்க நீங்க මේක බලන් සිටින්න ඔයාලා என்ன எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. මම හැමෝම අයින් කරලා நான் තිබුණා. எல்லா இடத்துலயும் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். මම හැමතැනින්ම ඇවිල්ලා අයින් කරලා දැමුවා යටත්ව තමයි என்னை සිටින්නේ. யாருமே கணக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. මම කවුරුත් ගණන් ගන්නෙම නෑනේ. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ඒල සිතන අයට උන්වහන්සේ මේ දවසේ நீங்கள் කියනවා. ஏசாயா 60வது அதிகாரம் යේසායා 8 වෙනි පරිච්ඡේදයේ 2-3 வசனம் வாசிச்சீங்கன்னா, 2-3 වචනේ කියනවා උදේ බැලුවා නම් இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். එසේය පොළව අන්ධකාරයෙන්ද ජනයොත් හද අන්ධකාරයෙන්ද වසනු ලබන්නෝය. නුමුත් නුඹ කෙරෙහි ස්වාමීන් වහන්සේ උදා වෙනසේක. උන්වහන්සේගේ තේජස නුඹ කෙරෙහි පෙනෙන්නේය. ජාතීන් නුඹේ ආලෝකයටද රජවරු නුඹේ උදාවීමේ දීපත යටද එනවා ඇත. இந்த இடத்துல பாருங்க, சொல்லப்படுது, நாங்கள் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற ஒளின்னு பார்த்தோம். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ආලෝකයේ තේජස් කියලා බැලුවා. அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில உதிக்கும் போது, උන්වහන්සේ අප තුළ පැමිණෙන විට அவருடைய ஒளி நமக்குள் வரும் போது, උන්වහන්සේගේ ආලෝකය අප තුළ පැමිණෙන විට ஜாதிகள் நம்ம அண்டையில தேடி வரும்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துவாரு. ඒ ජාතීන් අප තුළට සොයාගෙන පැමිණෙන තරමට උන්වහන්සේ ආශිර්වාද කරයි. ஒதுக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கு, ඒ අයින් කළ තැබුවව අපිට புறக்கணிக்கப்பட்டு எல்லாராலும் எத்தப்பட்டு கணக்கே எடுக்காத எங்களுக்கு, ඒ තල්ලු කළ ගණන් ගන්නෙම නැතිව තබවව අපිට உங்களை தேடி வரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ඒ ලෙස ඔයාලව යාලව සොයාගෙන එන තරමට තමයි උන්වහන්සේ ඔයාලව ආශිර්වාද කරන්නේ. அவர் பிரகாசிக்கிற ஒளிதான் උන්වහන්සේ ආලෝකය කරන්නා වූ ඒ ஒவ்வொரு තේජස් තමයි மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிறவர். හැම මිනිසෙකම ආලෝකය තුළ බබලන කෙනෙක්. அவர் அந்த ஒளியை எங்க மேல உதிக்க பண்ணுகிறாரு. ඒ ආලෝකය අප තුළ වපුරනවා. எதுக்கு அப்படின்னா, ඒ ඇයි නම් எல்லாரும் நம்மள பார்க்கணும். හැමෝම අපේ බලන්න ඕනේ. யாரெல்லாம் நம்மள வேணாம் சொன்னாங்களோ, කවුරු කවුරු අපේ එපා කිව්වද, யாரெல்லாம் எங்களை ஏமாத்துனாங்களோ, කවුරු කවුරු අපේ රැවට්ටුවද, என்னென்ன காரியத்துல நாங்க புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கோமோ, මොනම සිදුවීම් තුළ අපි ඇවිල්ලා වේදනාකාරී වෙලා සිටියද, இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க கூட ඇයි මේක බලන් ඉන්නවා ඔයාලා உங்க පවා. குடும்பத்துல சில நேரம் நீங்க அப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். ඔයාලගේ පවුල සමරකට ඔයාලා ඒ ලෙස අයින් කළ තැබුව நிந்திச்சு கொண்டிருக்கலாம். கணவனோ மனைவியோ பெற்றோர் பிள்ளைகள் உங்களை நிந்திச்சு துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். ස්වාමි පුරුෂයා භාර්යාව දරුවන් ඒ ලෙස ඔයාලා ඇවිල්ලා වේදනාකාරී කාර්යයන් කරගෙන සිටින්න පුළුවන්. அப்படிப்பட்ட உங்க மேல அவர் உதித்து ඒ ලෙස සිටිනව ඔයාලා තුළ அவர்கள் முன்னுக்கு நீங்க உயர்ந்திருக்கும்படி, එයාලා ඉදිරියේ ඔයාලා උසස්ව සිටින පිණිස, அவர்கள் உங்களை தேடி வரும்படி එයාලා ඔයාලව සොයාගෙන පැමිණෙන පිණිස கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார்? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මේ ලෝකෙට යැව්වා. அவர் உங்களுக்குள்ள உதிக்கப்பட நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේ ඔයාලා තුළ පැමිණෙන පිණිස ඔයාලගේ ජීවිතය කැප நீங்க කරන්න. இப்படியே இருக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பிறக்கல. ඔයා මේවම ඉන්න ඕනේ කියලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඉපදුණා. உங்களை ஜனங்கள் தேடி வரும்படி, ඔයාව ජනතාව සොයාගෙන පැමිණෙන எந்த පිණිස இடத்துல நீங்க மிதிக்கப்பட்டீங்களோ, කොයි ස්ථානයේ ඔයාව ඇවිල්ලා පාගලා அந்த දෙනවද, இடத்துல நீங்கள் கனம் பொருந்தி இருக்கும்படிக்கு ඒ ස්ථානයේ ගෞරවය ලබන පිණිස கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். උන්වහන්සේ ඔයාලව ඒ ලෙස ආශිර්වාද කරන්න. அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. ඒ උදේසා තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පැමිණේ. உங்களை தேடி வருவாங்க. ඔයාලවත් සොයාගෙන පැමිණේ. அதனால இன்னைக்கு கவலைப்படாதீங்க. ඔයාලා කලබෙන්න එපා. கர்த்தருக்கு உங்க இயேசு கிறிஸ்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට ඔයාලගේ ජීවිතය කැප அப்படி කරන්න. வேதனையோட இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ඒ ලෙස වේදනාවෙන් බලමින් இன்னைக்கு සිටිනවාද, நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? කැප කරනවද? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவரே, අපගේ ශුද්ධාත්මයන්නේ இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் நீர் சூரியனாய் உதிப்பீராக. මේක බලන් ඉන්න සියලුම දරුවන් තුළ බොවන්සේ එළිය පෙන්වන්න. எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருந்தாங்களோ, කොයි ස්ථානයේ තල්ලු කරලා පහත්ව තැබුවද, அந்த இடத்துக்கு இவர்களை தேடி வரும்படிக்கு ඒ දරුවන් මේ දරුවන්ව සොයාගෙන පැමිණෙන පිණිස இவர்களை நீ கனப்படுத்தி தலையை நிமிர பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். මේ දරුවන්ගේ ඉස බොවන්සේ ගෞරවයට පත් කළ බොවන්ස් උසස් කරන්න இந்த නිසා வார்த்தையின்படி ஜாதிகள் இவர்களை தேடி வருவார்களாக. බොවන්සේගේ වචනය පරිදි ජාතිය මේ දරුවන් සොයාගෙන පැමිණෙන පිණිස நீங்க
இப்படி ஆசீர்வதிங்க. ඔබ වහන්සේ ලෙස ආශිර්වාද இயேசு කරන්න. கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පැනනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.